LLMs like ChatGPT, Claude, Gemini, all can do anything. They can code, they can script, research, etc. But here is the truth. LLMs க்கு actually எந்த factsமே தெரியாது. They're just predicting the next word. அதனால தான் நீங்க sometimes out of the contextல or futuristic questions கேட்டீங்கன்னா I don't know இல்லனா கான்ஃபிடென்ட்டா தப்பான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடும். That is what is called hallucination. So how can we fix this? Yes, through RAG, which is Retrieval-Augmented Generation approach. So இந்த வீடியோல LLMs எப்படி work ஆகுது and what is the limitation, what is RAG, how it can solve the problem எல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம். So it's going to be interesting and let's begin. Hey techies, everyone is talking about AI, data in the fields like data science, machine learning and LLMs. AI is feeling like magic, but in real, all it does is just prediction. நீங்க கேக்குற question, let's say, what is the capital of France? It is just trying to look into the patterns. ஏன்னா ஒவ்வொரு LLM, the name itself says large language model, it learns from a billions of sentences. So whenever we ask the question, it just tries to take the maximum possible match to the question. Consider like autocomplete in your phone. Let's say the cat sat on அப்படின்னு கேட்டிங்கன்னா mat இல்லைன்னா ஃப்ளோர்னு உங்களோட ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக முடிக்கும் இல்லையா? The same happens in ChatGPT as well. But behind trillions of parameters or a lot of things happening at the back end. But there is a problem. Let's say நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஆர் அந்த ட்ரைன் டேட்டாவுக்கு அவுட் சைடான ஏதாவது கொஷின் கேட்டிங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி ஸ்ட்ரகிள், இல்லாட்டினா ஹெலுசினேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு தெரியாது. ஆர் உங்களோட ரொம்ப பர்சனல் கொஷின்ஸ் லைக் லெட்ஸ் சே என் வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஆர் என் வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கு தெரிய சான்சஸ் இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அப்ரோச் இல்லைனா ஒரு எலமெண்ட் தான் RAG அப்படின்றது. பட் பிஃபோர் வி கெட் இன் டு RAG, LLMs எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு தெரியணும். ஸோ LLM stands for large language models. First, ஃப்ரம் ஏஐலேருந்து எப்படி இந்த LLM வந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோன்னா, திங்க் ஆஃப் ஏஐ லைக் அன் அம்ப்ரெல்லா. இந்த அம்ப்ரெல்லாவில் இருக்கிற ஒரு பிரான்ச் தான் ML, which is machine learning. இங்கே தான் systems they'll start learning from the data. Then DL, which is deep learning. DL is again ஒரு machine learning தான், but using neural networks which has many layers onto that. Now LLMs like GPT 3.5 or Claude Sonnet 4.5, இது எல்லாமே they are all deep learning models which is having a massive text data set behind it. Then tokens, the building blocks of LLM கூட நம்ம சொல்லலாம். நம்ம ரீட் பண்ணுற மாதிரி LLMஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் எல்லாம் ரீட் பண்ண தெரியாது. ஆல் இட் டஸ் இஸ் நீங்கள் கொடுக்குற கண்டெக்ஸ்ட்டை மேக்ஸிமம் ஸ்மாலஸ்ட் சங்காக அதை பிரேக் பண்ணிடும். அந்த மினிமல் யூனிட்டுக்கு பேர் தான் டோக்கன் சொல்லுவாங்க. அண்ட் இங்கே கண்டெக்ஸ்ட் விண்டோன்ற ஒரு கான்செப்ட் கூட இருக்குது, விச் இஸ் அபவுட் அட் ஒன்ஸ் ஒரு LLMனால எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் அதனால் எடுத்துக்க முடியும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் GPT 3.5 மேக்ஸிமம் 4K டோக்கன்ஸ் எடுத்துக்க முடியும். GPT 4 128K டோக்கன்ஸ் வரைக்கும் எடுத்துக்க முடியும். இவ்வளோ தான் நீங்கள் ஒரு சிங்கிள் கான்வர்சேஷனில் அந்த ஒரு LLMனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிகிற ஒரு லிமிட்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். தென் ப்ரிடிக்ஷன். ஸோ LLMஸ்க்கு ஆக்சுவலாக ஃபேக்ட்ஸ் தெரியாது. இன்ஃபேக்ட் அதுக்கு நமக்கு ஹியூமனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு மெமரி கிடையாது, ரீசனிங் கிடையாது, எதுவுமே இல்லை. தென் ஹவு டஸ் இட் ஒர்க்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் சே பாரிஸ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் டேஷ்னு கேட்டோன்னா LLMs will go and look into the patterns that it has learned. அதில் மேக்ஸிமம் ப்ராபபிள் பர்சன்டேஜ் என்ன வேர்ட் கிடைக்குதோ அந்த வேர்டு எடுத்துகிட்டு வரும் இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஃப்ரான்ஸ் அப்படின்றத ஆன்சர்னு சொல்லிச்சோன்னா லெட்ஸ் சே ஃப்ரான்ஸ் ஹேஸ் 99%. தட் இஸ் வாட் இட்ஸ் ஆக்சுவல் ரெஸ்பான்சிவ். த சேம் லைக் த கேட் சாட் ஆன் த அப்படின்னா மேட்ன்றது 99%, ஃப்ளோர்ன்றது 15%, சோஃபான்றது 5%னா 99% ஆர் 94% இருக்கிறது தான் ஆக்சுவலாக LLMs உங்களுக்கு ஆன்சராக எடுத்துகிட்டு வருது. ஸோ ப்ரிடிக்ஷன் அப்படின்றது இட் இஸ் நாட் அபவுட் நாலேஜ், but it is just a prediction. Why LLMs fail? LLMs எல்லாமே they are trained on past data. சர்டனாக சொல்லணும்னா அங்கே ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 19 செப்டம்பர்னு சொல்லிச்சுன்னா தேர் கட் ஆஃப் மைட் பி 15 செப்டம்பர். நீங்கள் ஃபியூச்சரிஸ்டிக்கான கொஷின்ஸ் லைக் ஹூ இஸ் த வின்னர் ஆஃப் ஏஷியன் கப் 2025 ஆர் வேர்ல்டு கப் 2027 வின்னர் யாருன்ற மாதிரிலாம் நீங்கள் கொஷின் கேட்டிங்கன்னா இட் டசன்ட் நோ. ஆனால் அது சொல்ல ஆரம்பிக்கிறது இட் வில் மேக் அப் ஆன்சர்ஸ். போய் சொல்லணும் இல்லை வந்து கன்ஃபியூஸ் பண்ணணுன்றது அதனோட இன்டென்ஷன் கிடையாது. இட் இஸ் ஆஸ்க் டு கம் அப் வித் த ப்ரிடிக்ஷன்ஸ். அதனால தான் எய்தர் இட் வில் சே ஐ டோன்ட் நோ ஆர் இட் வில் சே சம் wrong answer comparing with a wrong possible match. So now இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சு. how RAG is going to solve, or first what is RAGன்றது நமக்கு தெரியணும். Retrieval-Augmented Generation, it is about giving superpowers to the ChatGPT. So let's say pre-trained டேட்டாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல்
நான் உனக்கு எக்ஸ்டர்னலாக ரிசோர்ஸஸ் தரேன், ஜஸ்ட் லைக் டாக்குமெண்ட்ஸ் ஆர் சம் டேட்டா பேசஸ், ரிப்போர்ட்ஸ் ஆர் எக்ஸ்டர்னலாக வெப் கண்டென்ட்டை கூட நீ ஃபெச் பண்ணிக்கோ. ஃப்ரம் தேட் யூ ஜஸ்ட் ட்ரை டு கிவ் மீ பேக் த மோஸ்ட் ரிலவெண்ட் அண்ட் அக்யூரேட் ஆன்சர். இதுதான் ஆக்சுவல் RAG அப்படின்றது. இட் வில் retrieve from the document or whatever resources and it will augment the data and give you back the response. 4 steps RAG work ஆகுது. First, query the input. Let's say I'm going to ask the question, how many rooms are there in my house? Step number 2 would be retrieval. நான் என்னோட ஹவுஸ் பிளான் இல்லைனா ஆர்கிடெக்சரல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதா வச்சுக்கலாம். நம்பர் 3, டேட்டா ஆகுமெண்டேஷன். இப்போது இந்த RAG என்ன பண்ணுன்னா, இட் வில் ட்ரை டு get the relevant context. Let's say உங்களோட டாக்குமெண்ட்டில் this house has 3 bedrooms, 1 living room and 1 kitchen இருந்துச்சுன்னா அந்த கண்டெக்ஸ்ட் எடுத்து மாடலுக்கு இன்புட்டாக கொடுத்துரும். ஃபைனலாக ஜென்ரேஷன் இந்த ரிலவெண்ட் கண்டெக்ஸ்டில் இருந்து now LLM will give you back the answer of this house has 5 rooms. This is what RAG is about. So instead of hallucinating, LLMs grounds itself with real data. Examples of RAG, let's say உங்களோட பர்சனல் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கம்பெனியோட Q2 performance growth summary உங்களுக்கு வேணும்னா without RAG, let's say I'm asking give me my Q2 performance resultனா அதுக்கு எதுவுமே தெரியாது. But with RAG, let's say you upload your report, it will retrieve the data, augment it and give you back the result in no time. The same applies to, let's say, cricket info. Let's say நான் கேட்குறேன், நேற்று ஏஷியன் கப் மேட்ச்சில் யார் வின் பண்ணது? Without RAG, maybe it will hallucinate or probably it might get you the right answer also. But with RAG, it might fetch from ESPN or your own cricket database. It will give you back the exact answer. Why RAG matters? Number 1, accuracy, because it reduces hallucination. Number 2, relevancy. இங்கே RAGன்றது it actually depends on the real data, not just internal text. Number 3, explainability. உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸை நீங்கள் ட்ரேஸ் பேக் பண்ணி ஆக்சுவல் டாக்குமெண்ட்ஸ்க்கே நீங்கள் போகலாம். நம்பர் 4, scalability. It works across multiple domains like healthcare, fintech and education. For an example, let's say doctor uses RAG for his medical journaling. He can get accurate and relevant answer rather than predictions or hallucination. RAG solves context window problem. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், every LLM has its limitation of context window. At a time இந்த LLMனால இவ்வளோ maximum number of tokens தான் ஹேண்டில் பண்ண முடியும். That problem can be as well solved using RAG. எப்படின்னா, so RAG கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை ஃபெச் பண்ணாமல் ரிலவெண்ட்டான கண்டெக்ஸ்ட் மட்டும் ஃபெச் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் டோக்கன்ஸை மட்டும்தான் LLMக்கு கொடுக்கும் போது தேர்பை உங்களோட யூசேஜ் லிமிட் இஸ் சேவ்ட், ப்ரைஸ் இஸ் சேவ்ட், ஹை அக்யூரசி ஆல்சோ யூ கேன் அச்சீவ் இட். நான் எப்படி அந்த ரிலவெண்ட் கண்டெக்ஸ்ட்டை மட்டும் டாக்குமெண்ட்லேருந்து ஃபெச் பண்ணுது? வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த RAG? நம்பர் 1, எம்பெடிங்ஸ். நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் இட் வில் கன்வெர்ட் இன்டு நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷன். நம்பர் 2, வெக்டர் டேட்டாபேஸ். இந்த எம்பெடிங்ஸ் எல்லாமே they are getting stored in special databases like Pinecone, FICE or Viable. Number 3, similarity search. Let's say நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்கன்னா it will try to match the possible similar embeddings. Number 4, augmentation. இப்போ அந்த relevant context match ஆயிடுச்சு இல்லையா, அந்த context வச்சு அதுக்கு ரிலவெண்ட்டான ஆன்சர்ஸை இட் வில் கிவ் பேக் டு த மாடல். 5, now the model learns and it will give you back the exact answer from your document. So RAG like a librarian. லைப்ரரியன் எப்பயுமே உங்களுக்கு கம்ப்ளீட் லைப்ரரியையும் காட்ட மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கொஷின் கேட்டிங்கன்னா they will give you the exact book and in fact sometimes the page number as well. The tools those are using RAG already. நீங்கள் டே டு டே ஃபேஸ் பண்ணுற நிறைய ஆப்ஸ் ஆல்ரெடி RAG யூஸ் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. Such tools are like ChatGPT with custom GPT. நீங்கள் எங்கெல்லாம் ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்களோ it is all learning from it using RAG approach. Perplexity AI, அவங்க எப்பயுமே வெப் பேஸ்ட் கண்டென்ட்டை லிங்க் பண்ணி தான் நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களாலே ஆன்சர் ப்ரொவைட் பண்ண முடியுது. என்டர்பிரைஸ் AI ஆப்ஸ் இந்த டொமைன்ஸ் லைக் ஃபின்டெக், ஹெல்த் கேர், இது எல்லாமே they are using RAG only. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவ் டொமைன். டு கன்க்ளூட் வித், LLMs அப்படின்றது they are powerful. They are like intelligent students who can reason very well but they'll forget quickly or sometimes they'll get confused because there is no proper reference. RAG அப்படின்றது it is like giving open book exams to them. Still they are intelligent students only. ஆனால் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அவங்களால யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் அவங்க பெட்டர் ஆக முடியும். டு ரீகேப் வித், LLMs அப்படின்றது பேட்டர்ன் ப்ரிடிக்ஷன் மெஷின்ஸ்னு கூட சொல்லலாம். பட் ஹெலுசினேட் பண்ண சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் அது எல்லாத்துக்குமே கான்டெக்ஸ்ட் விண்டோ லிமிட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஹியர் கம்ஸ் RAG for the rescue, which is Retrieval-Augmented Generation. It can definitely boost your accuracy. So RAG அப்படின்றது it is bridges the gap between your general intelligence, personal and real time managed. If you are someone who wants to learn
how Claude Code can build your apps in seconds, check out this video. Ace Interview AI is live with its premium face-to-face interview feature with live performance feedback instantly. Check out and enjoy free benefits. I'll see you soon. Take care. Bye-bye.